செஃப் 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 என்ன தேடிட்டு இருக்கீங்க? இது ஒரு முக்கியமான விஷயத்த வச்சேன். யாரோ திருடின்னு போயிட்டுருக்காங்க. செஃப் வந்து இன்னைக்கு செய்ய போற 2 டிஷ்ஷுக்கு மெயினான கிங் ஆஃப் தி இன்கிரீடியன்ட் என் கையில தான் இருக்கு. அந்த திருட்டு கொட்டு நீதானா? குடுயாதா ஃபர்ஸ்ட்டு. டடா! எஸ். சீ ஃபுட்னாலே புளி தான். புளி இருந்தாலே சீ ஃபுட் தான். இல்லையே. புளியோதரைக்கு சீ ஃபுட் தேவையில்லையே. உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா. இது ஒரு மொக்க காமெடி. இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். நாம வாரம் கைமணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் 2 சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி உங்களுக்காக நான் செய்ய போறேன். பாருங்க. என்ன ரெசிபி நீ சொல்லு பாப்போம். ஓகே. மீன் குழம்பு, இறால் தொக்கு. நான் போன வாரமே உன்கிட்ட கிளியரா சரி சரி சரி. மீன் குழம்பு, இறால் தொக்கு. அந்த மாதிரி பேசி பழகு. இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல சரி சரி. யாராவது உனக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? சூட் ஆகுன்னு எனக்கு சொன்னாங்களா? இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் இருக்காங்க செஃப். அவங்களுக்கு எப்படி போய் கன்வே ஆகும் நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்? இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் இரு யோசிச்சு பார்க்குறேன். காட்டுவாசிகள் ஏதாவது அமேசான் காட்டுல இருந்து பார்த்து ஊன்றாங்களா? எப்படி? வேணாலும் அப்படிதானே இருக்கும். இதை வந்து டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க மீம் கிரியேட்டர்ஸ். சார் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க சார். சரி, வித்தவுட் ஃபர்தர் டு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத எஸ். பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஏன் தட்டு எடுத்து வைக்கிறீங்க? இரு, அந்த தட்டப்படி இப்படி பண்ணு. அம்மா தாயே சொல்லு சொல்லு. அம்மா தாயே. அப்போ வீடு போய் பிச்சை எடுத்துட்டு அப்போ. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. தட்டு எதுக்கு வைப்பாங்க? மேரினேஷன் ஏதோ செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீ எடுத்தோனே மேரினேஷனா? ஸ்ட்ரைட். ஓகே. அங்க ஒரு ஸ்பூன் வச்சிருந்த பாரு, அதை எடு. யா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம புளி பேஸ்ட் ரெடிமேடாக இருக்குது. நம்ம நார்மலாக புளியை எப்படி ஊற வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் திக்காக எடுக்கணும். அண்ட் ரொம்ப தின்னாக எடுத்திங்கன்னா இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வாங்க முடியலன்னா நீங்கள் பழம்புளி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு திக் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் சேர்க்குறோம். செஃப், பழம்புரினா பஜ்ஜி கிடையாது. பழம்புளி, பழம்புரி இல்லை, காது இங்கே இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து நான் கான்டினென்டல் ப்ரிப்ரேஷனில் ஒரு பாபிக்யூ சாஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்கன் பாபிக்யூ சிக்கன் இதெல்லாம் பண்ண பார்த்து இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பண்ண போகிறோம்? ஃபிஷ்ஷா இல்லை சிக்கனா? சிக்கன் இல்லை, இறால். பரவாயில்லையே, முடிச்சிட்டு இருக்கிறியே. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே. இப்படி எல்லாம் சமாளிக்கிறார் பாஸ். நான் சமாளிக்கல, எனக்கு தெரியும் என்னன்னு. நீ வந்து அது ஒழுங்கா சொல்றேன்னு கண்டிப்பா பார்த்தேன். வந்து இவ்ளோ வந்து இது போட்டிருக்கோம், புளி போட்டிருக்கோம்னா அது மீனுக்காக மட்டுமே தான் இருக்கும், இறால் கிடையாது. ஐ எம் 100% ஷுர். இறாலும் நம்ம 2 டிஷ்ஷுமே புளி வச்சு தானே செய்ய போகிறோம்னு சொன்னோம். இது இறாலுக்கு வந்து சப்ஸ்டியூட்டா புளி எடுத்துக்கலாம், பட் மெயின் மேரினேஷனுக்கு த டேமரின் பேஸ்ட் டோன்ட் கம். ஃபுல்லுக்குள்ள அடித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக தான் படிக்க அடிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எப்போ எனக்கு போன வாரம் அந்த பொறுப்பை கொடுத்தீங்களோ அப்பயே தெரியாமல் கொடுத்துட்டோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறோம். மீன் நம்ம நிறைய வாட்டி வறுத்துருப்போம். அதில் எப்போதும் புளி போட்ட பழக்கமே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நாம் அந்த ஸ்பைசினஸ் ப்ளஸ் அது நியூட்ரலாக இருக்க தான் பிடிக்கும். குழம்புல நம்ம புளி போட்டால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நாம் பண்ண போகிறது புளி மீன் வறுவல். வாவ், அதுல இவ்ளோ லிட்டர் எண்ணெய் ஊத்திருக்கீங்களே, அது சேர்க்கல? இட் வில் மேக் யூ லைட். அப்போ தான் வந்து அந்த மீனோட சேர்க்க பார்த்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இது கூட நம்ம இந்த மாதிரி நிறைய எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அந்த புளி எது எண்ணெய் எதுன்னு தெரியாமல் அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். திக்கா வேணுன்றீங்க, அப்புறம் திக்கா இருக்கக்கூடாதுன்றீங்க. நான் எதை இப்போ ஃபாலோ பண்றது? திக்கான ஆரியாமா. இப்போ புளி ஸ்ட்ராங்காக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பார்த்து என்ன ஆகும்னா, இந்த எண்ணெய் அந்த புளியோட சேர்ந்து நல்ல ஒரு மயனேஸ் சாஸ் மாதிரி இது ஆகும். அந்த கன்சிஸ்டன்சியில் ஆக பார்த்து நீங்கள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மயோனீஸே வாங்கிட்டு போயிடலாமே செஃப். இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பெரிய டாக்டர். அவருக்கு மயோ பிடிக்காது போல, ஏதோ அலர்ஜி போல. வேற பேசுவோம். மயோ பிடிக்காதா? பைத்தியக்காரன். நான் சொல்கிற ரெசிபி புளி மீன் வறுவல்னு சொல்கிறேன். நான் மைனஸ் மீன் வறுவல் சொன்னேன். பண்ணிக்கலாம், என்ன தப்பு? இப்ப நீ பண்ணுவ பைத்தியம் இல்லை. நீ என்ன இதுலயே இவ்ளோ எண்ணெய் ஊத்துறீங்களே, வறுக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்துவீங்க? இப்போ டேஸ்ட்டுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோன். அதில் டிஷ்ஷுன்றது அதை விட டிஃப்ரெண்ட்டான ஜோன். நீங்கள் நல்லா இருக்குன்னு முக்கி சாப்பிட்றீங்களே மைனஸ், அதில் எவ்வளோ என்ன இருக்குது தெரியுமா? அதை கம்பேர் பண்ண பார்த்து இது ரொம்ப கம்மி. ஈவன் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க இதுக்கு பதில் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆலிவ் ஆயில்னா எவ்வளோ வேணா ஊற்றிக்கலாமா? லிட்டரா? ஹெல்த் கான்ஷியஸுக்கு நீ தானே சொல்லிட்டு இருந்த. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லலையா? ஆலிவ் ஆயில்லாம் ஒரு 2000 ரூபாய் ஆளுன்னு விற்கிறாங்க. நினச்சி சொன்ன பாரு, என்ன உதைக்கணும் முதல்ல. ஓகே சரி. ஸோ இப்போ நம்ம
புளி, எண்ணெய் இது 2 தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஓகே. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பெப்பர் பவுடர். ஓகே. ஆனா மீன்ல பெப்பர் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்கு. இனோவேஷனா இருக்கு. மீனில் பெப்பர் பவுடர் போடுவாங்க. நீங்க போட்டு நான் சொல்றேன். சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர். தனியாத்தூள். அது ஏன் செஃப் தலை வேற எடுத்துக்கிறீங்க? என்னது? இப்படி அது ஏன் அப்படி போறீங்க? ஓ, என்ன கலாய்க்கிற அளவு மார்க் பண்ணுற அளவு நீ பெரிய ஆள் ஆகிட்ட. இல்ல கேட்குறேன். அது நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு, அட்மையர் பண்ணிருக்கேன். நம்புங்க. இப்படி பண்றது கூட நல்லா இருக்கு. வாயில ஒரு சைடு வெத்தலை போட்ட மாதிரி. அந்த டெக்ஸ்டர் ஸ்பூன்லேருந்து இப்படி போட்டா தண்ணியா விழுகக்கூடாது. இந்த மாதிரி தான் விழுகணும். ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த வாவ். மீனை தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மேரினேஷனில் சேர்த்துக்கிறோம். அந்த மீன் அதுல விழுகிறப்பயே அது அப்படி எப்படி டேஸ்ட் இருக்கும்னு என்னால சொல்ல முடியுது. சொல்லு. அங்க ஒரு தலை கிடக்குது செஃப். இந்தா என்னது? பத்திரமா வச்சுக்கோ. தலைவா. அப்படி பண்ணக்கூடாது செஃப், உடஞ்சிரும். அது வந்து ஒரு சாஃப்ட் டச் கொடுங்க. சரி பண்ணுங்க. சீ ஃபுட் மட்டும் எனக்கு அலர்ஜி. தொட்டா கூட ஒரு மாதிரி குருன்னு ஆயிரும் மூஞ்சிலாம். குரு ஏற்கனவே உன் மூஞ்சி அப்படி தான் நம்ம இருக்கு. குருன்னு தான் இருக்கு உன் மூஞ்சி. உன் மூஞ்சி தான் நல்லா இருக்க மாதிரி பேசுறியம்மா. அந்த புளியோட டேஸ்ட்ல அந்த வறுவல் எப்படி வரும்னு அந்த ஃபைனல் டச் பார்க்க அப்படியே நாக்கெல்லாம் டெம்ட் ஆயிட்டே இருக்கு செஃப். இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். ஓகே, இந்த தெளிக்கிறேன் நான் வந்து. தெளி பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டே நிறுத்த சொல்லணும். என் கை அசைவுகளை பார்த்து கடைசியாக சொல்லக்கூடாது. ம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இன்னும் தேவைப்பட்டாலுமே சரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற்றணும். இது எப்போதான் என்ன நல்லா ஊறணும். பாராட்டுவீங்க? பாராட்டாம நடந்துக்கோ, உடனே பாராட்டுறா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளி. இங்கேருந்து இப்படி தெளிக்கவா ஃபோர்ஸா? பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி இப்படியே பண்ணலாம். பண்ணுங்க. சரி பண்ணுங்கம்மா. ஸோ இது வந்து நல்லா அது கூட சேர்கிற மாதிரி பெசரி மினிமம் ஒரு 40 minutes to 2 hours விட்டுறணும். மினிமம் 40 minutes ஆச்சு அது ஊறணும். 2 ஹவர்ஸ்னா இப்போ எனக்கு நைட்டு சாப்பிட்றேன்னா மதியமே ஊற வச்சுட்டு போயிடணும் ஆஃபீஸ் போகிறப்ப. சும்மா பேசுறோம்னு பேசுனா மூக்கலையே குத்திப்பிடுவேன். ஆமாம். அதுக்குள்ளே பூனைக்கினே ஏதாவது எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா மீனை? நல்ல விஷயம். பூனை செத்து போட்டோம் இந்த இதில் தானே. இவன் பேசுற பேச்ச பாத்தியா? ஸோ நம்ம அந்த ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். அது அந்த சைடு ஒரு மினிமம் நான் சொன்ன மாதிரி 40 minutes to 2 hours அது ஊற அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சின்ன மீன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் எல்லா மீன்லேயும் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் சின்ன மீனில் இது பண்ண பார்த்து இன்னும் வந்து பெட்டரான டேஸ்ட் கிடைக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஊற வைக்கிறது இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரான் பேஸ் பண்ணி ஒரு கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். ஆனியன். எத்தனை வெரைட்டி ஆஃப் ப்ரான் இருக்குது சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரியும் செஃப். சொல்லு. வெரி குட். இந்த ப்ரான்லேயே வந்துட்டு இந்த மீடியம் சைஸ் இருக்கு, இதை விட ஸ்மால் சைஸ். இந்த பாரு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு. இது சின்னதாக இருக்க சொல்ல உரிச்ச கோழி, இது பெருசாக இருக்க சொல்ல உரிச்ச கோழின்ற சரி. காமெடிலாம் இங்கே வச்சுக்கூடாது. ஓகே. வெரைட்டி தெரியுமா தெரியாதா? தெரியாது. அந்த பையனுக்கு பயம் இல்லை. தெரியாதுல்ல. தெரியாது. 10 தோப்பு காரணம் போடு. சரி ஓகே. போடு தோப்பு காரணம். 1 2 என்ன செந்தில் ஒரு படத்தில் அவான்னு அந்த மாதிரி ஏதோ பண்ணுகிற. 10 சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க நீங்க சார். ஒரு 2 வெரைட்டி சொல்லுவேன், அதுக்கப்புறம் மீதி ஒரு 4 வெரைட்டி நீ திங்க் பண்ணி சொல்கிறேன். டைகர் ப்ரான். டைகர் ப்ரான்னா டைகர் ப்ரான்னா பெருசாகவும் இருக்கும். அந்த டைகர் மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் அது பேர் டைகர் ப்ரான். ஓகேவா? அதே மாதிரி கிங் ப்ரான் இருக்குது, லாப்ஸ்டர் இருக்குது. லாப்ஸ்டர்ல ப்ரானா? ஸ்கேம்பின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஸ்கேம்பி தெரியும். என்ன? அது கூட இருக்க குட்டி ப்ரான்லாம் சாப்பிட்டு ஸ்கேம் பண்ணி வளரும். சில ப்ரான் சில பேருக்கு அலர்ஜி இல்லை. சில பேர் வந்து சீ ஃபுட்டில் ப்ரானே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? மோஸ்ட்லி ஷெல்ஃபிஷ் ஏன் அலர்ஜி அதிகமாக இருக்குது சொல்லு. ஏன்னா அது ஒரு செல்ஃபிஷ். சரி சொல்லுங்க. ஒழுங்காக க்ளீன் பண்ணாதனாலயா? செல்ஃபிஷ் நிறைய செல்ஃபிஷ் அதிகமாக வந்து அழுக்க சாப்பிட்டு வாழும். சீ. அதில் ஆ. க்ளீனிங் ப்ராசஸ் கரெக்டாக இல்லைனாலும் சரி. அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹெட் பார்ட் அண்ட் டெயில் பார்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணலனாலும் ப்ளஸ்
அது நிறைய வந்து அக்யூமுலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்த சாப்பிட்றதுனால தான் இந்த செல்ஃபிஷ்னால அலர்ஜிஸ் நிறைய இருக்குது. ஆனா ஓகே. ஐ பர்சனலி சே அதுதான் வந்து டெலிகசியும் கூட. ஒரு ம். லாப்ஸ்டர் சாப்பிட்றது இருக்கே, ஓ மை காட்! அதுலேயும் ஆயிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ம். ஸோ ஃப்ரான்ஸ்லாம் அது ரொம்ப வந்து ஒரு டெலிகசின்னு சொல்லுவாங்க. மினிமம் ஒரு பீஸ் $100 அந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்கும். ம். ஏன் உனக்கு மூஞ்சி இப்படி போகுது? இல்ல யோசிச்சிருக்கிறேன். என்ன யோசிக்கிற? அந்த மாரி பெரிய ப்ரான்ஸ் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மி. ஏன்? டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வீசிட்டு நம்ம பாட்டுல சமைக்க போயிடலாம். இது ரொம்ப கஷ்டம் செஃப். தோலை உரிச்சு, வாலை உரிச்சு, மீசையை பிடுங்கி கஷ்டமா இருக்கு. அதான் நீ பண்ணுற மாதிரியே ஒரு பில்டப் செஃப் கொடுக்குறியே. உண்மையிலேயே எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு இது இந்த மாதிரி மீன் இதெல்லாம் கழுவத்துக்கு பிடிக்கும். கழுவதுக்கு பிடிக்குமா? ஆமா. யாருக்கா ஃபோனை போட்டு உட்காந்துட்டு அப்படியே பொறுமையா கழுவினே உனக்கு அப்போ இருப்பேன். ஃப்யூச்சரில் வேலை இருக்குன்னு சொல்லு. ஏன்? மீன் காய்கறி கழுவ தெரியும்னா? இல்லை மேட்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு நிறைய பேர் வாண்டடாக தேடிட்டு இருக்காங்களாம். உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க. நான் உனக்கு மட்டும் இங்கே பாரு, ஒன்றுமே தெரியாதவனுக்கு வேலை போட்டு கொடுத்து அவனை நாக்கு ஒரு வேலைக்காரனை ஆக்குவனே தவிர ஒன்றை மட்டும் அந்த சைடில் வைக்கவே மாட்டேன். ஏன் செஃப் அவன் கூட எல்லாம் என்னை சேர்க்குறீங்க? நான் ஒரு வேலை தெரிஞ்ச செஃப். சொந்த காசில் சூனியம் வச்சுக்க முடியுமாம்மா அதுக்காக? சொல்லு. எப்படியும் என்கிட்ட தான் காசு வாங்கியிருக்கீங்க. இந்த காசை கழிக்கவாது வேலைக்கு வச்சுக்கோங்க என்ன. நான் ஏன் உன்ட்ட காசு வாங்குறேன்? உங்கள்ட்ட படிக்க எவ்வளோ கொடுத்தேன்? 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன் கேஷா. இதோட காப்பீஸ்லாம் வந்து நான் ஒரிஜினல்லாம் அடுத்த வாரம் காட்டுறேன் உங்களுக்கு. காட்டலைன்னா ஷோட்டு வெளில போயிடணும். அதுக்கு மட்டும் போக சொல்லு. காட்டிடுவேன். எப்படியா காட்டிடுவேன். நான் ஃபோர்ஜரி ஏன்னா ஃபோர்ஜரி பண்ணி ஏஐ பண்ணியா காட்டிடுவேன். பார்த்தீங்களா, வாயிலே உண்மை வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்பா இப்படி ஒன்று இல்லை, ஃபோர்ஜரி பண்ணி தான் நீ எடுத்துகிட்டு வரணும். கரெக்டா? செஃப் நான் பொய் சொல்ல மாட்டேன்றது என் ஃபேன்ஸுக்கு தெரியும். இப்போ அப்புறம் ஏன் ஃபோர்ஜரி பண்ணுறேன்னு? நீங்க அந்த மாதிரி என்னை பேசக்கூடாது தப்பா. ம் அதனால என் மூஞ்சியை பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியுதானு கமெண்ட் பண்ணுங்க. முடியாதுன்னா முடியாது. உன் மூஞ்சி பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சரி செஃப் 2 hours ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் இப்போ அடுத்து அந்த மீனை? அது வறுக்கணும். சைட் சரி. பை சைடு நாம் இங்கே ப்ரானை பேஸ் பண்ணி ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரான் கிரேவிக்கு தேவையான எண்ணெய். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, மராட்டி முக்கு, ஏலக்காய், க்ளவ், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியாம கலக்கிட்டீங்களா? சரி ஓகே. கோமாயிட்டாரு. அவரே ஏதாவது பண்ணட்டும். செஃப் ஏன் செஃப் கடையில் ப்ரான் மட்டும் அதிக விலைக்கு விற்கிறாங்க? ஏன்? நீங்கள் தான் சொல்லணும். அதான் கேட்குறேன். அப்படி என்ன அது பார்க்க விசேஷமாக இருக்குது? வாயில் போட்டோன்னு கரைஞ்சிடுது ஐஸ் ஆப்பிள் மாதிரி. ப்ரான் வந்து ம். ஒரு டிவைன் ஃபுட் ம். ப்ளஸ் டெலிகசி. சொல்லு. ஏதாவது கேட்டால் புரியாத மாதிரி பேசி சரின்னு நானே கம்னாயிருவேன். எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சான்? இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை இரு நான் சொல்கிறேன். தான் சரி, நம்ம ஊரில் எங்கே ப்ரான் ஃபேமஸ் சொல்லு. நம்ம ஊரில் உங்கள் ஹோட்டலில் தான் ஃபேமஸ். ப்ரான் பிடிக்கிற இடம் எந்த இடம் ஃபேமஸ்? ப்ரான் பிடிக்கிறது கடல் தான் ஃபேமஸ்ஸு. நாங்கள் கைமணம் ஷோ அங்கே பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே குழுப்பு தர முடியாது. சாரி அங்கே வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 100 எபிசோடாச்சும் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. செஃப். சாரி, நான் வந்ததுக்கப்புறம் தான் நான் கைமணம் பார்க்க ஆரம்பித்தேன். யோ சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். டேரக்டர் சார் சொன்னேன், ஒரு நன்றி விசுவாசமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வச்சுருக்கீங்க, தொருத்தி விடுங்க இதை முதல்ல. எங்கே பிடிங்க மெரினா பீச்சா? நாங்கள் பழவேற்காட்டில் அத்தனை எபிசோடு பண்ணியிருக்கோம். ஓகே. பழவேற்காடு நண்டுக்கு மட்டும் இல்லை, எறாவுக்கும் அவ்வளோ ஃபேமஸ். பழவேற்காடு பச்சை நண்டு அவ்வளோ ஃபேமஸ். அதை வச்சு நாங்கள் நிறைய டிஷ் கைமணத்தில் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அங்கே எறா பிடிக்கிற இடத்துக்குலாம் போயிருக்கோம். அதெல்லாம் மக்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ அங்கே தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அளவுக்கு சிங்கப்பூர் ஈவன் பெரிய பெரிய கண்ட்ரி கூட அங்கே தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ பச்சை நண்டுனா எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும், அதனால அதுக்கு பேர் பச்சை நண்டு. அப்படி கேட்கலாம். அந்த மொக்க காமெடிக்கு வரல. பச்சையாக டேஸ்ட் இருக்கும். எப்படி இருக்கும்? நாட்டுக்கோழி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? நாட்டுக்கோழி நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட கருவேப்பிலை இது எல்லாமே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 2 வெங்காயமா வெட்டினது? எஸ், 2 ஆனியன்ஸ். 2 பிக் ஆனியன்ஸ் நல்லா கட் பண்ணி போட்டுறணும். ஸோ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க, நான் பண்ணுறேன். எப்படி வேணாம், சரி ஓகே. இந்த டிஷ் நல்லா வரணுன்ற எண்ணத்தில் நான் செஞ்சிட்ருக்கேன். உன் கையை வைக்காத. ஏன்னா போன வாரம் நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு என் ஃபேன்ஸ் வந்து நிறையா எப்படி சரி, சொல்கிறது, அந்த இப்போ ஃபிஷ்ஷை குக் பண்ணுறியா? இப்படியே போட்டுறவா? ரோஸ்ட் பண்ணலாமா? ரோஸ்ட்டு பண்ணலாவா? சொன்ன ரோஸ்ட்டு பண்ணாமல் கோஸ்ட்டாக பண்ணுவேன். சரி,
இப்போ இந்த டிஷ்ஷு உடைய மூல அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ம். நம்ம வந்து புளியை பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ புளின்னோடனே நம்ம மைண்டுக்கு வரது என்னவா இருக்கும்? ஒரு மீன் குழம்பு. அந்த மீன் ம். குழம்புல புளி சேர்ப்போம். இதுதான் நம்மளுக்கு எஸ். மைண்டுக்கு வரும். இல்லை எனி டைப் ஆஃப் மீன் குழம்பா இருந்தாலும் நம்ம அதில் புளி சேர்ப்போம். அதுதான் மைண்டுக்கு வரும். இது டோட்டலி ரிவர்ஸ் காம்பினேஷன். ஸோ வறுக்கிற மீனுக்கு என்றைக்குமே நம்ம புளி சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி வறுக்கிற மீனில் புளி சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குன்ற ஒரு இனோவேஷனான டிஷ் தான் இது. ப்ளஸ் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம அதுக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணி லெமன் போட்டிருப்போம். லெமனை விட இந்த புளியில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ப்ளஸ் இது உங்களுக்கு அடிக்டிவாகவும் இருக்கும். அதேமாதிரி ப்ரான் கிரேவியில் யூஸ்வலாக யாருமே வந்து டேமரின் பேஸ்ட் போட மாட்டாங்க. ஸோ அதை நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கில் குக் பண்ண போகிறோம். அதுவுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ரெண்டுமே அப்படி இருக்கிற அளவுக்கு இருக்கும். எப்போயா இருந்தாலும் அந்த டேங்கினஸ் இருக்க டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுடைய கோர். திரும்ப பண்ணிக்கிறேங்க அப்படின்னு. நான் இன்னொன்று பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுவா பண்ணவா சொல்லு. இப்போ அதை நீங்கள் போய் வீட்டில் கண்டிப்பாக பார்க்கணும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு. பேசிட்டே இருக்கப்போ நான் ஏதோ எச்சி முழுகிட்டீங்களா இல்லை கொசு வீசி வாயில் போயிடுச்சோன்னு யோசித்தேன். அப்படி இல்லை. அது என்னன்னா ஒரு நல்லா சூப்பரான சுருக்குன்னு புளிப்பு இருக்க டிஷ் எடுத்து அப்படி எடுத்து டேஸ்ட் பண்ணோடனே அப்போ டக்குன்னு மைண்டில் ஒன்று வரும். என்ன வரும் தெரியுமா? அப்படி இருக்கும். நீ ஓவர் ஆக்டிங் பண்ணினுக்கிற தெரியுதா இல்லையா உனக்கு? சரி. இப்போ உனக்கு ஒரு டாஸ்க். எஸ். இந்த இடத்துல இருந்து இந்த ப்ரான் டிஷ்ஷை நீ பண்ண போறியா இல்லை மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை வறுக்க போறியா? ஸ்வாப் பண்ணிக்கலாம். வேணாம், ஃபிஷ் பண்ணு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்புறம் எதுக்கு கேட்டீங்க? அப்படி இல்லை, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதோ அதை கொடுக்கவே கூடாது உன்கிட்ட. அதுக்காக தான். இப்போ இந்த மீன் மண்டை பாடி எங்கேயாவது தனித்தனியாக போகணும், நீங்கள் செய்யணும். அதானே உங்களுக்கு? எஸ். சரி, ஆயில் போடுங்க இதில் ப்ளீஸ். இருந்தாலும் பயமும் இருக்கு ஒரு சைடு. ஏதாவது சொதப்பி எதுப்பி வச்சிட்டீங்கன்னா போய் முதல்ல வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேட்சில் எடுத்துருவா ஓடு. ஆயில் வேணுமா? ஆயில்லாம் இங்கே இருக்குது. போதுமா அது? ஆயில் வேணால் ஃபில் பண்ணி எடுத்துருவா ஓடு. சரி கொடுங்க. ரன் ரன் ரன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த டிஷ். டெஃபினட்டாக புளி பிளேஸ் அ வைட்டல் ரோல்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ண பார்த்து ஒரு டிஷ் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரசம் வச்சுட்டு அது கூட ஃபிஷ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரான் கிரேவி செஞ்சுட்டு அது கூட மேபி டிஃப்ரெண்ட் பாயில்டு எக்கோ ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். செஃப் வந்துட்டேன், இந்தாங்க இந்தாங்கம்மா. கீப் இட் தேர். ஃபேன்ஸ் ஆத்திரப்படாதீங்க, அவர் என் வாத்தியார் தான். எது? அவர் என் வாத்தியார். ஒழுங்கா பேசுன்னு உனக்கு அவர் என்னோட செஃப் தான். ஸோ அவர் மேலே வன்மத்தை கொட்டுறது, காஃபி கடையில் அவரை பார்த்தா எங்கனாவது போய் கல்ல விடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீ தான் யாரையும் பண்ண சொல்ல போறல. ஏதாவது நடந்தது மகளே, அவர் அவ்வளோதான். நீ கொதிக்க எண்ணெயை இங்கே வச்சு இல்லை ஃப்ரை பண்ணி சொல்லி தண்ணி ஊற்றி விட்டுருவோம், முடிஞ்சிரும் கதை. ஜாக்கிரதை. நானே மச்சம் வச்சுட்டு உங்களை கடத்திட்டு போகிறேன். எங்கனாவது போய் கும்புறேன். சரி, எண்ணெய் ஊற்றுங்க ப்ளீஸ். டைம் ஆச்சு. என்ன ஊற்றணும்? 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது என்ன ஊற்றணும்? ஆயில். என்ன ஊற்றணும்? மேரினேஷன். என்ன ஊற்றணும்? மரியாதையாக கொடுத்துருக்குற செஃப் இருக்கு. ஊற்றுங்க சார், உங்களுக்கு மனசு போல் ஊற்றுங்க. என்ன காமெடி சாப்பிடுச்சியம்மா. என்ன ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றணும். ம். ஓ ஓகே. நான் ஊற்றட்டுங்களா? எல்லாத்தையும் ஊற்றிருக்கீங்களா? அடி கொளுத்திடுவோங்க. ரம்யா, ஒரு நேரம் போல் நான் இருக்க மாட்டேன். சரி ஓகே. சரிம்மா, சரி கோவப்படக்கூடாது. சமைக்கிற இடத்துல சாமி மாதிரி கோவப்படுவீங்களா? சாமிகிட்ட யாராச்சும்? நான் செஃப் சொல்லு. நீங்க செஃப். சரிம்மா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே செஃப். எப்போதுமா செஃப். என்ன வார்த்தையில கொஞ்சம் திமிரு தெரியுதே. செஃப் போதுங்களா? இன்னும் கொஞ்சம். போதும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நான் போனப்போ வதக்கிட்டு இருந்தீங்களா? அதுதான் இன்னும் வதக்கிட்டு இருக்கீங்களா? எஸ். ஓகே. இதுலேருந்து என்ன சொல்ல வர? நீ ரொம்ப நேரமாக அதே வதக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் சொல்லலை. 2 வெங்காயத்துக்கு தேவையான டைமில் தான் வதக்கிட்டு. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு குக் பண்ணிக்கணும். ஓகே. இப்போது மீன் எல்லாத்தையும் நான் இறக்க போகிறேன். இந்த மாதிரி உடையாமல் ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்லோவாக இப்போ வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஒன்று அப்படி பார்த்துக்கோங்க, இப்படி தான் பண்ணணும். ஓகே. தலைக்கீழே போடக்கூடாது, எடுக்கிற சைடு தான் இறக்கணும். ஓகே 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 ஓகே. மேரினேஷன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே. இவ்வளோ நாள் இருக்கிற என்ன தான் கற்றுக்கிட்டியோ நீ, போமா. வெரி குட். எந்த சைடு மசாலா அதிகமாக இருக்கோ அந்த சைடு கீழே வரணும்.
எல்லா மீனும் சீக்கிரமாக போடணும். ஒரு மீன் வெந்துரும்ல. பக்கத்தில் போடு. பக்கத்துல தான் போட்டிருக்கேன். இவ்வளோ கேப் யாரு? அங்கே ஒரு அண்ணா மேம்பாலமே கட்டலாம் போல. எங்க கட்டுங்க பார்க்கலாம் இங்க. ஆஹா. செஃப் இருங்க செஃப், கொஞ்சம் புது ஆளுங்களா அப்படிதான் இருப்போம். இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன்னா 1 இயராக இருக்கிறேன் 2 இயராக இருக்கிறேன்னு கதை விட்டுனேன். நீங்க அப்ப எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கொடுத்தது இல்லை, தியரட்டிக்கலா தான் கிளாஸ் நடத்திருக்கீங்க. இந்த கையை எப்படி வச்சிருக்கிற? எதுக்கு அந்த கை எப்படி? டக் 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 டக். சின்னதா வைக்கவா? இருங்க, இந்த சின்னது இருக்கு, சின்னவன் இருக்கான், கடைசி பையன் இருக்கான், கடைக்குட்டி, அவனை போட்டுடலாம் உள்ள. உன்னை போட்டு ஒரு நாள் இந்த மாதிரி வறுக்க போகிறாங்க உன்னை, அப்போ தெரியும் உனக்கு. நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? நான் ஏன் காப்பாத்துறேன்? முதல் முறைட்டு வந்து மசாலா நான் தான் போடுவேன். எப்படி பாருங்க, அதை காட்டுங்க, மக்களுக்கு காட்டுங்க. இதுதான் ப்ராசஸ். இதில் உடையிறது, மசாலா அதிகமாகிறது, கலர் டேன் ஆகுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. திருப்ப பார்த்து இருக்குடி உனக்கு. நீ போட பார்த்து கொஞ்சம் திருப்பல மாட்டேன், அது உங்க வேலை. ஏன் அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் நினைச்சுனா அதுக்கு தான் ஃபுல்லாக வறுத்திருக்க வேண்டியது உன் வேலை. ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன் இப்போ ஆட் பண்ணுறோம் சொல்லு? இந்த மீன் வறுக்கிறப்பயே அப்படியே இந்த ஸ்மெல்லுக்கு நான் மெரினா பீச்சில் உட்காந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நீ டெய்லி அங்கே தானே உட்காருவ? சாயங்காலம் போயிட்டு உட்காரது இல்லையா இப்பெல்லாம்? இல்லை செஃப். செஃப், இந்த க்ளோஸ்அப்பில் வந்துட்டிங்களா? இந்த மீன் அப்படி ஃப்ரேக்ரன்ஸ் வரப்ப மெரினா பீச்சில் உட்காந்து அப்படியே கையில் ஒரு பாட்டில் கோலி சோடாவோட இந்த மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நீ மெரினா பீச்சில் வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருக்க. வேற மாதிரி இருக்கு செஃப், சூப்பர். அப்படியே ஒரு கப்பலுக்கு அடியில் அந்த பொந்துக்குள்ள அப்படியே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நீ பண்ணிருப்ப, இதெல்லாம் நீ பண்ணிருப்ப, கண்டிப்பா இதெல்லாம் நீ பண்ணிருப்ப. அப்படியே அந்த மீனை சாப்பிட்ற. அடாடாடாடா. அப்போ நீ ஓப்பன்லாம் சாப்பிட்றது கிடையாது. பொந்து இல்லைன்னா வந்து ஒரு போட்டு, ஏதாவது இடிபாடு, இதுக்குள்ளதான் சாப்பிட்றது. இப்போ உண்மையிலே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எஸ்ன்னு. இப்போ இதுக்கு மெரினா பீச் யார் பொண்ணு போட்டுக்கு பின்னாடி பொந்துக்கு பின்னாடி இந்த பொண்ணு போய் சாப்பிட்டுன்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. செஃப் அப்படி இல்லை, இப்போ நம்ம பீச்சுக்கு போனா என்ன பண்றாங்க, பூ வாங்கிக்கோங்க, சுண்டல் வாங்கிக்கோங்க. நான் பீச்சுக்கு போறது இல்ல, அது என் ஹேபிட் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், ஓகே, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர். ஓகே. எந்த அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. செஃப் இது பாருங்க. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடலாமா? நீ அடுத்த பேட்ச் நான் போட்டுக்கிறேன். சரி, அதை காப்பாற்றி எடுத்து வை போதும். சரி, ஓகே. நான் அமைதியாக நின்றேன். என்னை ஏன் செஃப் நீங்கள் பாசமாக பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தானே இருக்கு. பேச தெரியலன்னா பேச நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். மூஞ்ச காட்டு, குழந்தை மாதிரி பண்ணு பார்ப்போம். நீ பண்ணுறது குழந்தை மாதிரியே இல்லை, உனக்கு இன்னொரு சான்ஸ். ஓகே, ப்ராப்பராக ஒரு குழந்தை மாதிரி பண்ணு. அப்பா மீன் வேணும், பெரிய மாத்திரை. குழந்தை மாதிரி உன்னை பண்ண சொன்னேன். ஓகே, காட்டு பிக் மாதிரி பண்ணக்கூடாது, புரியுதா? காட்டு பிக் மாதிரி பண்ணல செஃப். என்னை போய் இப்படி சொல்றீங்களே, இவ்வளோ அழகாவா ஒரு காட்டு பிக் இருக்கும்? இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், இவ்வளோ அழகாவா காட்டு பிக் இருக்கும். எங்க சொல்லு இன்னொரு வாட்டி. இவ்வளோ அழகாவா ஒரு காட்டு பிக் இருக்கும்? பெண்மையா பேசுறீங்களோ? நமக்கு தான் வராது இல்லை, அது ஏன் ட்ரை பண்றீங்க? செஃப் இந்தாங்கம்மா. இப்போ வந்து தண்ணி எடு, செஃப் இந்தாங்க, தண்ணி எடு, தண்ணி எடு, தண்ணி எடு, தண்ணி எடு, சீக்கிரம். இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 10 நிமிஷம் ஸ்லோ பண்ணு. நீ அதை விட்டினா சொல்லி முடிச்சு விட்ருவேன். ஸ்லோவில் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக அந்த புளி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இது லாஸ்ட்டாக தான் நீங்கள் சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை இறக்கிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா? நம்ம புளி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரான். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு சின்ன இறை எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். எறா வந்து நம்ம ரொம்ப நேரம்
குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் குக் பண்ணாலே போதும். ஆனால் அதேமாரி இறா நீங்கள் செஞ்சுட்டு உடனேயும் சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுட்டு தான் சாப்பிடணும். இந்த இறா நல்லா சுருண்டு வந்த உடனே நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இறா வந்து நீங்கள் சேர்க்க போது அது கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நீங்கள் கிரேவியை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. புளிப்பு டேஸ்ட்டோட ப்ரான் நீங்கள் சாப்பிட்னா இது ஒன்று தான் உங்களுக்கு ரெசிபியாக இருக்கும். லெமன் போட்டு நீங்கள் ட்ரையாக குக் பண்ணலாம், ஆனால் குழம்பு வைக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாம் வச்ச புளி ப்ரான் குழம்பு, அதுக்கப்புறம் புளி ஃபிஷ் ரோஸ்ட், இது ரெண்டுமே வந்து ஒரு புளி பேஸ் பண்ண டிஷ் அண்ட் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்ச டிஷ். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஆப்ஷனலாக உங்களுக்கு வேணும்னா பெப்பர் பவுடரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் இங்கே குக் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த குக்கார ஃபிஷ்ஷுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக பெப்பர் பவுடரை போட்டு திருப்பினீங்கன்னா இன்னும் எலிவேட்டடாக இருக்கும் அந்த டேஸ்ட். யோசிச்சு பாருங்கள், நைஸ். நல்லா காரம் புளிப்பு இது எல்லாமே சேர்த்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான புளி மீன் வறுவல். இந்த ரெண்டு டிஷ்ஷுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லைன்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.